ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி நான் கல்யாண வீட்டில் நான் டான்ஸ் பண்ணியிருப்பேன். அதில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துருச்சுங்க. அதில் எனக்கு இந்த கமெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாருங்கள், எப்படி என்ன இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம எந்த ஒரு வேலை பண்ணாலுமே, அது டான்ஸுன்னு மட்டும் இல்லை, நம்ம எந்த வேலை பண்ணாலுமே அதில் வந்து நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கணும். எப்போ அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம அந்த செய்ய போகிற வேலையில் முழு மனசோட ஃபுல் சாட்டிஸ்ஃபையோட பண்ணும்போது தான் கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஈவன் ஒரு டான்ஸர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு பாட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 1 2 3 4 படிச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து லிரிக்ஸ் வச்சும் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பாட்டை பர்ஃபெக்டாக பழகிட்டாங்க, மைண்டில் ஏற்றிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஸ்டேஜில் ஆடும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். சரியா? இதுதான் ரியல் கான்ஃபிடென்ட். ஆனால் நம்மளுக்கு எல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடென்ட்டு ஹையாக இருக்கும், ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒன்றும் தெரியாது. சரி, ஏதோ அந்த பாட்டுக்கு சும்மா கையை காலை அசைக்க தெரியும், ஓகேவா? ஸோ அதனால நம்மளுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்பை மறந்துடுவோமோ, இல்லைனா இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்பு, இல்லைனா இதுக்கு அடுத்தது இந்த ஸ்டெப்புங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நம்மளுக்கு இருக்காது. ஏன்னா நம்ம ஆடுறது தானே டான்ஸு, அதனால நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக இருக்கும், ஓகேவா? இதுதான் அந்த சீக்ரெட்டு. சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெர்ஃபெக்டாக டான்ஸ் எல்லாம் பழகி ஆடுறவங்கள நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, பார்க்கவும் மாட்டீங்க, சப்போர்ட் பண்ணவும் மாட்டீங்க. அது ரெண்டாவது விஷயம், அது வேற கதை, ஓகேவா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.